விக்ரமோட அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசினா என்னை யாரும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியுது தெரியுதா நீ உங்களை நல்லாவே தெரியுது. சரி, என்னை ஞாபகம் இருக்கா? நீ பண்ண எதையுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேத்தி உன்னோட வீட்டுக்கு வரா, நல்லபடியாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அவங்களா? அண்ணி உங்கள் அக்கா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வராங்க. இவன் என்னங்க பண்ணுறது? நம்ம எதுவுமே அவங்களுக்கு தெரியாதே, விக்ரம்க்கு கல்யாணம் ஆனது எதுவுமே தெரியாது, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரங்கநாயகி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வேதா வராங்க. யார் அத்தை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு கேட்குறாங்க விக்ரமோட அக்கா கிட்ட, யார் அவங்க ரங்கநாயகி? அத்தை எதுக்கு அவங்க பேர் சொல்ல இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க, அவங்க யாருன்னா அப்பாவோட பெரிய அக்கா. அவங்க தான் எல்லாமே. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே வீட்டில் கேட்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த மிர்னாலினியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா கேட்கவே இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில் அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் அம்மா மேலே. அம்மாவை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப நாளாக எங்ககிட்ட பேசவே இல்லை, இப்போ தான் பேசுகிறாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க எங்கள் வீட்டுக்கே குலதெய்வம் மாதிரி, அவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லாத்தையுமே வேதா கிட்ட சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா அங்கேருந்து யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது? எப்படி பார்த்தாலும் வேதா இங்கே தான் இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிருமே, ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், இந்த உண்மையை நம்ம மறைக்கணும் அப்படின்னு கஜா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஆதி அவங்க ஒய்ஃப் 2 பேருமே இருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக தன்வி வேணும், ஒரு வாரத்தில் எனக்கு தன்வியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாமே நல்லது பண்ணால் நீ எல்லா பிளானிங் எடுத்து விடுற, இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஆதி திட்டுறாரு. அப்போ எல்லாருமே வராங்க. ஒரு 4 பேர். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் யாருமே பதிலே சொல்லலை. நாங்கள் வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஆதிக்கு. யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த விக்ரமோட வேலையாக தான் இருக்கும் அப்படி